Hi student, நம்ம class 10 maths பார்த்துட்டு இருக்கோம். Half yearly question paper revise பண்ணிட்டு இருக்கோம். இதுல question number 20 பார்க்கறோம். இது ரொம்ப important question. f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க, h of x கொடுத்திருக்காங்க. நம்ம f composite g composite h equal to f composite of g of h நம்ம prove பண்ணனும். ஓகே, நம்ம என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதை first நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to x minus 4. Next g of x equal to x square. And h of x equal to 3x minus 5. Okay, நம்ம என்ன prove பண்ணனும்? f composite of g of h equal to f composite of g composite h. First left hand side நம்ம prove பண்ணலாம். இதுல நம்ம bracketல இருக்கறதா எப்பவுமே first பண்ணனும். f composite g. எப்பவுமே composite பண்ண போறோம்னா பக்கத்துல x போடணும். இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? g of x ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்ப f of g of x ஓட வேல்யூ x ஸ்கொயர். அப்ப இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? என்ன ஃபங்க்ஷன் f of x? அப்ப f of x ல x க்கு பதிலா x ஸ்கொயர் இருக்கு. நம்மளும் x ஸ்கொயர் minus 4 எப்படி போட்டுக்கிறோம். ஓகே, இதுக்கு நம்ம காம்போசிட் ஆஃப் h பண்ண போறோம். f காம்போசிட் g காம்போசிட் h ஆஃப் x ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த x இப்படி பண்ணிக்கணும். அப்ப இந்த h of x என்னது? f காம்போசிட் ஆஃப் h of x என்னது? 3x minus. இப்போ நம்ம கிட்ட இது எப்படி இருக்கு? f காம்போசிட் ஆஃப் x இருக்கிற இடத்துல இது சேர்ந்தே ஒரு ஃபங்க்ஷன், அது பக்கத்துல x இருக்கிற இடத்துல இது இருக்கு. அப்போ f காம்போசிட் யாரு? இதுதான். இதுல x இருக்கிற இடத்துல இது இருக்கு. அப்ப இந்த இதுல x க்கு பதிலா இத போட்டுக்க போறோம்னு அர்த்தம். அப்ப 3x minus 5 the whole square minus 4. இத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். 3 3s are 9 x square plus 5 5s are 25 minus 2 into 3 into 5. 2 5s are 10 10 3s are 30x minus 4. இப்போ நம்ம இதுல இருந்து இங்க இது என்ன பண்ணிருக்கோம்னா a minus b whole square எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம். a minus b whole square னா a square plus b square minus 2ab. இதுதான் a, இதுதான் b. அப்படிதான் எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம். இதுல 9x square minus 30x 25 minus 4 plus 21. ஓகே, இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சிரோம். இது யாரு? லெஃப்ட் சைடோட ஆன்சர். இப்போ அதே மாதிரி நம்ம ரைட் சைடு பண்ண போறோம். ரைட் சைடுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் முடிக்கணும். அப்போ g of h பண்ணுவோம். g of h இதை எப்படி எழுதிக்கலாம்? g of h of x. ஓகே, g of h of x வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? h of x னா 3x minus 5. ஓகே, இது என்ன ஃபங்க்ஷன்? g ஃபங்க்ஷன். x க்கு பதிலா இத போட்டுக்கணும்னு அர்த்தம். அப்ப g ஃபங்க்ஷன் என்னது? இதுக்கு x க்கு பதிலா இத போடணும். x க்கு பதிலா வேற யாரோ இருக்கு. அப்ப இங்கே x க்கு பதிலா நம்மட்ட இருக்கிறத போட்டுக்கணும். அப்ப 3x minus 5 the whole square. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்னது? 3 3s are 9. ரிமைனிங் சொல்யூஷன் கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்கமிங் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.